ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 5 காமனான ஃபேக்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ். ஸோ எலிஃபென்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி பவர் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன ரீசன்னாலனா எலிஃபென்ட்ஸோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ நார்மலா நம்ம ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற லைஃப் ஸ்பேனே தான் எலிஃபென்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ அதாவது சுமாரா 70லேருந்து 100 வருஷம் வரைக்கும் ஒரு எலிஃபென்ட்னால வாழ முடியும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமா மைக்ரேட் ஆகுற அனிமல். ஸோ மத்த கம்பேர் பண்றப்போ எலிஃபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக மெமரி பவர் இருக்கு. ஸோ இப்போ செகண்ட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா விண்ட். ஸோ இப்போ விண்டு பார்த்தீங்கன்னா நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த விண்ட்லயே இன்னும் ஒரு டைப் பார்த்தீங்கன்னா கஸ்ட். கஸ்ட் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கஸ்ட் விண்டுன்னா என்னன்னா, இப்போ சடனா ஒரு காத்துல வந்து ஒரு பிக்கப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சடனா திடீர்னு வேகமா காத்தடிக்கும். ஸோ அதத்தான் கஸ்ட் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவரைக்கும் இந்த உலகத்திலேயே அதிக ஃபாஸ்ட்டா ரெக்கார்ட் ஆன விண்ட் எதுனா, ஆஸ்திரேலியால கடந்த வருஷம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஆ 408 கிலோமீட்டர் பெர் ஹார்க்கு அந்த விண்ட் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இருக்கிறதுலே அதிக ரெக்கார்டான விண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இப்போ தேர்ட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் டெமோக்ரஸி. ஸோ எந்த அளவுக்கு இந்தியா வந்து டெமோக்ரஸியா போயிட்டுருக்கோ, அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மத்த நாட்ட கம்பேர் பண்றப்போ இந்தியா தான் அதிக பாப்புலேஷன் வச்சிருக்கு. ஸோ அந்த ரீசன்னால பார்த்தீங்கன்னா, மத்த நாட்டை இருக்கிறதுலே அதிக வோட்டர்ஸ் கொண்ட நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இப்போ ஃபோர்த் ஃபேக்ட் என்னன்னா, ரஷ்யாஸ் பிக் லேண்ட். ஸோ ரஷ்யா தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக நிலப்பரப்பு கொண்ட நாடு. அதாவது உலகத்திலேயே 11% ஆக்குபை பண்ணியிருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஸோ ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னன்னா, இப்போ ஹனி பீஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் ஃபேஸஸ் வந்து ரிமூவர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஹியூமன் ஃபேஸஸ பார்த்துச்சுன்னா, அதனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அதனால ஈஸியா ஞாபகப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க் யூ.